எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் 3 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டுட்டா நம்ம எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம பிரைம் நம்பரால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி பிரைம் நம்பரால நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் பேலன்ஸ் வர மாதிரி இருந்தா அந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. இப்போ என்னன்னா இந்த 6, 9, 12 இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த 3 நம்பர் சேர்ந்து ஒரு நம்பரால நம்ம டிவைட் பண்ணணும். 3 நம்பர் சேர்ந்து ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்ப 3 நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண முடியாத பட்சத்துல 2 நம்பர் சேர்ந்து நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணலாம். அப்ப 2 நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண முடியாத நம்பர்ல சிங்கிள் நம்பரா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 நம்பர் சேர்ந்து நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணா அந்த நம்பர் எந்த நம்பர்னா நம்ம 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். எல்லாமே 3 டேபிள்ல தான் வந்திருக்கேன். 6ல எத்தனை 3 இருக்குன்னா 2 3 ஆர் 6, 9ல 3 3 ஆர் 9, 12ல 4 3 ஆர் 12. நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க இந்த 3 நம்பர் இருக்கான். இப்ப 3 நம்பர் சேர்ந்து இங்க நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த 2 4 இந்த 2 4 ஈவன் நம்பர். இந்த 2 4 நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனா 3 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணும்போது 1 into 2 பேலன்ஸ் 1 வந்திருக்கு. அதனால பேலன்ஸ் வரங்காடி நம்ம 3 நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 2 நம்பர் மட்டுமே நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண போறோம். 2ல எத்தனை 2 இருக்குன்னா 1 2. இங்க 3 டிவைட் பண்ண முடியாதுன்னு அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன 4ல 2 2 சார் 4. நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்ப இங்க என்னன்னா நம்ம 2 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம 3 டேபிளால் டிவைட் பண்ணணும். இங்க 2 டேபிளால் டிவைட் பண்ணணும். அப்ப என்ன 3 2 சிங்கிள் நம்பராக நம்ம 3 தனியா டிவைட் பண்ணணும், 2 தனியா டிவைட் பண்ணணும். அப்ப சிங்கிள் நம்பரை நம்ம டிவைட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம டிவைட் பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம மொத்தமா எடுத்து நம்ம மல்டிபிள் ரைட் பண்ணா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிருக்கு. இப்ப என்ன 3 into 2 into 1 into 3 into 2. இப்ப மல்டிபிள் பண்ணும்போது 3 2 சார் 6. இங்க 1 into 3 3 3 2 சார் 6 6 6 சார் 36. இப்ப இதோட எல்சிஎம் என்னதுன்னா 36. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த 6 9 12 இந்த 3 நம்பருக்கு HCF ஃபைண்ட் பண்ண போறோம். இதே போலன்னா எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப 6 9 12 இப்ப நம்ம எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது இப்ப HCF ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டால் நம்ம 3 நம்பர் சேர்ந்து மட்டுமே நம்ம டிவைட் பண்ணணும். 3 நம்பர் சேர்ந்து மட்டுமே நம்ம டிவைட் பண்ணணும். இப்ப 3 நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ணும்போது எந்த நம்பர் டிவைட் பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணலாம். 6ல எத்தனை 2 3 சார் 6. நெக்ஸ்ட் என்ன 9ல 3 3 சார் 9, 12 4 3 சார் 12. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்ப HCFக்கு என்னதுன்னா HCF ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாவே 3 நம்பர் கொடுத்திருந்தா அந்த 3 நம்பர் மட்டுமே சேர்ந்து டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி டிவைட் பண்ண நம்பர் மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய HCF. இங்க என்ன 3 நம்பர் மட்டுமே சேர்ந்து டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்ன ஒரே ஒரு ஃபேக்டர் 3 மட்டும் தான். அப்ப அந்த 3 மட்டுமே எடுத்து ரைட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சது HCF. அதே 2 ஃபேக்டர் கிடைச்சிருந்தா அந்த 2 ஃபேக்டர் நம்ம மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணா நம்மளுக்கு HCF கிடைச்சிருக்கு. இங்க ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஒரு ஃபேக்டர் ரைட் பண்ணிக்கிறோம். 6 9 12 இதோடைய HCF என்னதுன்னா 3.